ஸோ ஒரு வழியாக வந்து அவருக்கு ரூபா கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லை. அவர் வந்து என்னென்னா நூறுரூவா கேட்டார்ல, அதுக்கப்புறம் இறங்கும்போது கரெக்டாக வந்து இரநூறுவா கேட்டார். இரநூறுவா நீங்கள் நூறுரூவா தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ இரநூறுவா கொடுத்தாகணும், இல்லைன்னா ஒன்று விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு நான் என்ன நினச்சேன், சரி கீழே இறங்கிட்டு போயிட்டு இந்த இது இருக்குல்ல இந்த பலசர கடை, அங்கே போயிட்டு சேஞ்ச் மாற்றிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இறங்கலான்னு பார்த்தேன். பட் விடலை. அவர் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து ஜிபேயில் போட்டு விடு அப்படின்னாரு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். சார்ஜ் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பழக்கடையில் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ அதான் இதை பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் போகுது என் ப்ளாக். அதை சொல்கிறதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இருக்கும். இப்போது சார்ஜ் போட்டுக்கிட்டுருக்கேன். சார்ஜ் போட்டு முடித்த உடனே இப்போது எங்கே தங்குறது தான் கேள்வியே. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. தூங்கும் போதே அப்படியே பவர் பேங்க்கும் சரி பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம்.